ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஈவா அவங்க அம்மா அப்பா கிட்ட, நீங்க கவலையப்படாதீங்க, என் ஃப்ரெண்டு சிசி இருக்கால, அவளை கோத்து விட்டுருக்கேன் மிங்கோட, ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சா ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அவங்க அம்மா பாக்குறாங்க, மிங்கோட அந்த பொண்ணு கோத்து விட்டுருக்கியா, அந்த பொண்ணு சும்மாவே அழகா இருப்பாளேடி, ரொம்ப அழகான பொண்ணு, உனக்கு ஒரு சான்ஸே கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதுமா, வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காங்க. அம்மா அண்ணன் எங்க, ஆளே காணா அப்படின்னு ஈவா கேட்க ஆரம்பிக்க, அவங்க அப்பா சொல்றாரு, ஏதோ உன் கூட படிச்ச பையன் இருக்கான்ல, அதான் யுவான் ஒருத்தன் வருவான்ல, அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு உன் அண்ணனை கூப்பிட்டானா, அதனால உன் அண்ணன் நம்ம பில்டிங் கீழே ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கதான் அவன் மீட் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்ல ஈவா பாக்குறா. ஐயோ, லவ் பண்ற விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். யுவான் ஒருவேளை அதுக்குதான் கூப்பிட்டுப்பானோ அப்படின்னு பாதியிலே கிளம்பி ஓடிட்டு இருக்கா வீட்டுல இருந்து. இங்க பார்த்தா நம்ம யுவான் யாங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ஹோட்டல்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாங்க யுவானை பார்த்து, உன் கேர்ள் ஃப்ரெண்டு யாருடா, ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டிக்கிற அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். கரெக்டா ஈவா அங்க உள்ள ஓடி வந்துட்டா. யுவான் பார்த்துட்டு லைட்டா அவனுக்கு சிரிப்பா இருக்கு. யுவான் பக்கத்துல போய் ஈவா உட்காந்துக்கிறா. அண்ணன் பாக்குறான், உட்காரு உனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வர சொல்றேன், மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவகிட்ட என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா ஓடி வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஈவா ஏதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஈவாவை பத்திரமா பக்கத்துலயே உட்காந்துட்டு யுவான் கவனிச்சுக்கிறத பாத்துட்டு, பரவாயில்ல, ஒரு அசிஸ்டன்ட்னா இப்படிதாண்டா இருக்கணும், நல்ல பையன் தான், என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறல, அது எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம மிங்கு வீட்டுக்கு வரான். அந்த டேட்டை முடிச்சுட்டு அவனும் அப்செட்டா தான் வரான். இங்க பார்த்தா மினி அதோட அப்செட்டா வீட்டுல இருந்துட்டு இருக்கா. மிங்கு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. மாமா உன் டேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுவா, நாசமா போச்சு அப்படின்னு மிங்கு சொல்றான். நம்ம குடும்பத்துக்கு காதல் ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மாமா, எனக்கும் என் லவ் இருக்குல்ல, அத்திட்டு போற நிலைமையில தான் இருக்கு, உனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு, நம்ம ஏதோ முன்னோர்கள் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாமா, நம்மள இப்படி அலைய கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க, யுவான் வீட்டுக்கு போனேன், அங்க வீட்டுல தான் வேலைக்கார பொண்ணு கூட பார்த்தேன், ஆனா அந்த வீட்டுல கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்த எனக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மினி சொல்ல ஆரம்பிக்கிறா. டக்குன்னு அவ ரியலைஸ் பண்றா, ஐயோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல, அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு நானே ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கார பொண்ணுன்னு நினைச்சிட்டேன், ஒருவேளை அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணா இல்லாம இருந்திருந்தா, அதான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருந்தா, அந்த பொண்ணு எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிருந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கா மினி. அந்த பொண்ணு அப்பயே பாக்கிறதுக்கு அழகா இருந்தா, கண்ணுலாம் கோலி குண்டு மாதிரி பெருசு பெருசா இருந்தது. அப்பயே யோசிச்சேன்னு சொல்லிட்டு மினி அழுதுட்டு இருக்க. மிங்கு பாக்குறான், ஆமா ஆமா அதான் உன் அத்தை அழகா இருந்தால அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா யுவான் என்னை பத்தி கேவலமா நினைச்சிருப்பான், இதுக்கும் மேல நம்ம பார்க்க கூட மாட்டானேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. போன் வருது, கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு மிங்க அவ வாய மூடு வச்சுட்டு போன் பேச போயிடுறான். இங்க இவாக்கும் யுவானுக்கும் நடுவுல அந்த யாங் இருக்கான்ல, அவன் சொல்லிருக்கான், இந்த யுவானோட கேர்ள் ஃப்ரெண்டு பாரு வெளியதே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காளாம், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு யுவான் மேல லவ்வே இல்லைன்னு அர்த்தம், அதான கரெக்ட் அப்படின்னு சொல்ல யுவான் பாக்குறான், எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஈவா பாக்குறா, அண்ணா உனக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்காளோ அதனால நீ அதை பத்தி பேசுறதுலாம் நிறுத்திடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாங்கும் ஈவாவும் சேர்ந்து மாறி மாறி போட்டு போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு யுவானுக்கு சிரிப்பா இருக்கு. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்தா இப்படிதான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஈவா அங்க இருந்து உள்ள போறா. உடனே உங்க அண்ணன் பாத்துட்டு இருக்கான், இப்படிதான் ஓவரா குடிச்சிட்டு வாமிட் பண்றதுக்கு உள்ள போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கரெக்டா பார்த்தா இவன் லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கால நம்ம யாங்க, அந்த பொண்ணு வெளியே வந்து நிக்கிறா போல. ஒரு நிமிஷம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மிங்க வெளியே போறான். யுவான் மட்டும் தான் இருக்கான். அந்த இடத்துக்கு மறுபடியும் ஈவா திரும்பி வரா. ஈவாவோட கையை பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். உன் கையை கூட பிடிக்க முடியல உன் அண்ணன் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவா உடனே பாக்குறா, ஆமா இல்ல கரெக்ட், எதுக்காக நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கணும், இப்போ நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கான்ல இந்த பையன் வேற யாரும் இல்ல, இதான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கேக்குற மாதிரி கத்தி சொல்லிட்டு யுவானுக்கு போய் அவ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. யுவானுக்கு லைட்டா ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கு. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஈவா எந்திரிக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகமே வரல. நேத்து போய் நான் முத்தம் கொடுத்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன், அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கா. ஈவா கிளம்பி வெளியே வந்தா பார்த்தா வீட்டுல நம்ம மிங்க வந்து உட்காந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கான். மிங்க இந்த வீட்டுல ஒருத்த மாதிரி ஆயிட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டு வேற இருக்கான். ஈவா பாக்குறா, பரவாயில்ல மிங்க நம்ம மேல கோவப்படாம வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம், இப்ப எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. 4 பேரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. அம்மா அப்பா வேற ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட ஈவா பாக்குறா, நேத்து டேட்டிங் கோத்து விட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே நினைச்சேன், எனக்கு ஏதாவது டேட்டுக்கு போகணும் அப்படின்னா நானே உன்கிட்ட கேட்டு இருந்திருப்பேன், நீ எனக்கு எதுவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிட்டு இருக்காரு. சாரி
சாரி நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே பண்ணவே மாட்டேன். நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. மெங்கு பாக்குறான். சரி போனா போது நான் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஈவா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. அந்த ஈவா ஃப்ரெண்டு சிசி இருக்கால, அவ ரிசப்ஷன்ல வரும்போது ரிசப்ஷன் பொண்ணு கேக்குறா, உங்களுக்கு கூட சாங்க பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க உடனே இந்த பொண்ணு நர்வஸ் ஆயிடுறா. சிசி எனக்கு எதுக்கு அவனை பிடிக்க போகுது, அவனே இந்த வேலையில இருக்க சம்பளத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை போய் நம்பி நான் வாழ முடியுமா, அவனே சரியான ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா பின்னாடி சாங்க வந்து நிக்கிறான். ஏழைதான் உன்ட நான் காசா கடன் வாங்கினேன், உனக்கு என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இவ தலையிலே சாங்க ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ஈவா வெளியே வந்துட்டு இருக்கா. மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம என்னதான் தப்பு பண்றோம்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து பக்கத்துல நம்ம யுவான் நடந்து வந்து இவன் மேல இடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற இன்னொரு பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அந்த பொண்ணு ஈவாவை பார்த்து கேக்குறா. ஈவா பாக்குறா, ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சா, சாரி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல நினைச்சேன், மத்தபடி மறைக்கணும்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யுவானை பத்தி அவ பேச ஆரம்பிக்கிறா. நேத்துல இருந்து விஷயம் வெளியே போயிடுச்சு போல அப்படின்னு போதையில அவளாவே நினைச்சிட்டு இருந்திருக்கா. உடனே அந்த பொண்ணு கேக்குறா, எனக்கு சொல்ல தேவையில்லையா, எங்க எல்லாருக்கும் வேலை போகுது, இந்த கம்பெனியை வேற யாரோ வாங்க போறாங்களா, இது முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானு கேட்க இது கம்பெனியா அப்படின்னு ஈவா திருன்னு முழிக்கிறா. அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஈவா வந்து பாத்துட்டு இருக்கா. பார்த்தா வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர் ஏதோ ஆஸ்திரேலியால இருக்காராம். அந்த ஓனர் இந்த கம்பெனியை இன்னொருத்தங்கள்ட்ட வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு போல. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஆபீஸோட சீக்ரெட் காசிப் குரூப்ல வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு இங்க பார்த்தா சிசி தலையை பிச்சிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சாங்க கேட்க அந்த ஆஜியா குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் நம்ம கம்பெனியை வாங்க போறாங்களா அப்படின்னு சொல்ல உடனே ஆஜியா குரூப்பா அப்படின்னு யுவான் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். சாங்க உடனே அப்படியான்னு கேட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஆபீஸ்ல இந்த பாஸ் கூப்பிட்டு மீட்டிங் ஒண்ணு போடுறாரு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்மளெல்லாம் வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்ல, இல்ல ஆஜியா குரூப் வாங்குறாங்கன்னா நம்ம கம்பெனியை கண்டிப்பா ரீலோகேட் பண்ணிடுவாங்க. கம்பெனி இங்க இருக்கேன்னு இப்பதான் வீர லோன்ல வேற போட்டு பக்கத்துலயே வாங்கினேன், இப்ப எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கஷ்டத்தை சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல, நாங்கெல்லாம் வந்து இன்னும் பெர்மனண்டே ஆகல, டெம்பரவரியா இருக்கும், எங்களுக்கெல்லாம் கம்பெனில வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு புலம்பிட்டு இருக்காங்க. ஈவா ரொம்ப கன்ஃபியூஷன்ல, என்னடா இது 32 வயசுல கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல, அத பத்தி நான் யோசிச்சது இல்ல, ஆனா 32 வயசுல வேலை இல்லாம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல பார்த்தா அவளுக்கு ஒரு கார்டு ஒண்ணு இருக்கு. அதுல யுவான் தான் ஏறி இருக்கான். உனக்கும் எனக்கும் வயசுல கேப் இருக்கலாம், ஆனா நான் உன்னோட பயங்கரமான மெச்சூரிட்டியான ஆளு, இன்னும் கொஞ்ச நாள்ல இதான் என் பாய் ஃப்ரெண்டு, நீயே ஊரை கூட்டி சொல்லுவ, அந்த மாதிரி உன்னை பெருமைப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். இவ சிரிச்சுட்டே பின்னாடி டேட் பாக்குறா. டேட் பார்த்தா ஒரு நாள் இவங்க கார்டு எழுதி காணாம போயிருந்ததுல அந்த டேட் போட்டிருக்கு. இதுல ஈவா பேரு யுவான் பேரு ரெண்டு பேருமே இதுல எழுதி இருக்கு. ஈவா ஷாக் ஆயிடுறா. இந்த கார்டு எப்படி இங்க வந்தது, யுவான் எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லி இருந்திருப்பான், யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸை விட்டு வெளியே வரா. ஆபீஸ்க்குள்ள யார பார்த்தாலும் இவளுக்கு டவுட் வர மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நேரா லஞ்ச் சாப்பிடறதுக்கு போய் உட்காந்துடுறா. லஞ்ச் சாப்பிடுற இடத்துலயும் சிசில இருந்து சாங்ல இருந்து எல்லாமே இந்த கம்பெனியை வாங்க போறாங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈவாக்கு இப்ப அதுவே சின்ன ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. இந்த ஆஜியா குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல யாராவது உனக்கு தெரியுமாடா, நம்ம இதை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சாங்க நம்ம யுவான் கிட்ட கேக்குறான். இல்ல எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு யுவான், நாங்க போய் தள்ளி உட்காந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னு பாதியிலே கிளம்பி போயிடுறான். ஆனா ஈவாக்கு மைண்ட் இதுல எதுலயுமே ஓட்டவே இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. யார பார்த்தாலும் சந்தேகம் வர மாதிரி இருக்கு. அந்த லெட்டர் கூடவே இன்னொரு நோட் இருந்திருக்கு, காஃபி ஷாப்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த காஃபி ஷாப்க்கு ஈவா வந்து உட்கார்ந்துட்டே இருக்கா. இந்த லெட்டரை யார் எடுத்து வச்சு கூப்பிட்டு இருக்குது, யார் நம்மள மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க சாங்க வந்து உட்காடுறான். நான் தான் அந்த லெட்டர் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி நான் மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவா கேக்குறா. மிரட்டினா நான் எடுத்து பார்த்தேன், ஆபீஸ்லயே காட்டினா நீங்க ரொம்ப அசிங்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கே உன்னை கூப்பிட்டு உண்மையை சொல்லாண்டு இங்கே உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறேன், அதனால தான். நீ யுவானை லவ் பண்ணது எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா யுவான் இருக்கான்ல, அன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த ஆஜியா குரூப்போட ஓனர் லேடி இருக்கால, அந்த லேடி கூட எனக்கு யுவான் பேசிட்டு இருந்தான். அந்த லேடி யுவானுக்கு நிறைய கிஃப்டா வேற வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. இன்னைக்கு அதனால தான் நான் வேணும்னே ஆஜியா குரூப்ல யாரையாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா யுவான் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சாங்கு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்டா, ஒரு ஃப்ரெண்டா நீ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, நான் பாத்துக்கிற மீதிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா சொல்றா. அங்க இருந்து சாங்கு கிளம்பி போயிடுறான். இங்க யுவான் கிட்ட நம்ம யாங்கு தான் பேசிட்டு இருக்கான். என்னடா ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவன் பேசிட்டு இருக்கான். திடீர்னு வந்துட்டு என் தங்கச்சி எனக்கு என்ன பண்ணா, ஓவரா பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திடீர்னு கேட்க ஆரம்பிக்க, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யுவான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் வேகமா போயிட்டு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால நம்ம வேகமா, இதான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. அப்ப பக்கத்து டேபிள் இருக்க பொண்ணுங்கெல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, அவங்க கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஈவா நேரா அவங்க கூட போய் பேச போயிருக்கா.
அவங்க அண்ணா அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்திருக்கான். அதனால தான் என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் அவனுக்கு எதுவுமே தெரியல. பைத்தியக்காரி புது ஃப்ரெண்டு புடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யாங்கும் கண்டுக்காம விட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். இங்க ஈவா அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த பக்கமா யாங்கு வரான். என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ கம்பெனி யாரோ வாங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கா சோகமா வந்துட்டு இருக்க? இனிமே என்ன டெய்லி அண்ணா அண்ணான்னு மரியாதையா கூப்பிடணும், வாடா போடலாம் போடக்கூடாது. அப்பெல்லாம் நீ என்ன பத்திரமா பார்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப நான் உனக்கு கண்டிப்பா உன்னை பாத்துக்கிறேன், வேலை போனா கூட உனக்கு கவலைப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, சத்தியமா நான்லாம் உன்னை அண்ணன் எல்லாம் கூப்பிடவே மாட்டேன், அதுவும் நான் மரியாதையா வாங்க போங்க வேற கூப்பிடணுமா? அப்படியே படுத்து கனவு கண்டுட்டுடா. நான் அம்மாட்ட போய் சொன்னா நீ இப்படி கூப்பிடாத, நானே உன்னை பாத்துக்கிறேன்னு அம்மாவே சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு ஈவா அங்க இருந்து கிளம்புறா. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது இந்த யாங்கோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கால, ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. ஏமா, உனக்கு இந்த பையனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு கூட தெரியாது, இருக்குமா கேர்ள் ஃபிரெண்ட் இருக்க பசங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க, உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, இது என்னோட தங்கச்சி, கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் யாங்கு. தங்கச்சியா விட்டா நீ பாட்டின்னு கூட சொல்லுவடா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கே நான் பார்த்ததே இல்லைன்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் பார்த்தா உனக்கு தங்கச்சி மாதிரியா இருக்கு, உன் ஸ்டூடெண்ட் தானே இவ, காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே இவ அப்படின்னு கேட்க ஈவா ஹாப்பி ஆயிடுறா. கொஞ்ச நேரம் என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு ஆல்பம் எல்லாம் எடுத்து காட்டி, இப்ப தெரியுது இல்ல நான் வந்து என்னோட சொந்த தங்கச்சி தான், இதான் எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அந்த பொண்ணு பாக்குறா. அவ அண்ணி நீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாறிடுறா. நீங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, அண்ணிலாம் கூப்பிட வேணாம், சும்மா ஹாய் பாய்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு ஈவா சொல்ல, பிரேக்கப்பா? எங்களுக்குள்ள சண்டை தான் நடந்திருக்கு, இது பிரேக்கப் எல்லாம் கிடையாது, நானும் அவனும் பிரேக்கப்பே பண்ண மாட்டோம்னு இவ பல்ல காட்டுறா. ஈவா பாக்குறா, இல்ல நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கலந்து ஓடி போயிடுறா. இங்க அடுத்த நாள் ஈவா ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கறதுக்கு உட்கார்றா. அப்போ திடீர்னு யுவான் கிட்ட இருந்து ஏதோ ரெசிக்னேஷன் லெட்டர் வந்திருக்கு. யுவானை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல இந்த இன்டர்ன்ஷிப் தானே பண்ணிட்டு இருக்கேன், என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு, சோ நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஈவா பாக்குறா, சரி ஓகே நான் சர்டிபிகேட் ரெடி பண்ணிடுறேன், அப்புறம் வந்து அதை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறா. இல்ல இந்த பர்சனல் விஷயத்த உன்கிட்ட முன்னாடியே சொல்ல, நீ என்கிட்ட கோவப்படுறியா ஈவா அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல அது எப்படி நான் கோவப்படுறது, உனக்கு ஏதோ ஃபியூச்சர்ல growth இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க எது போறேன்னு எனக்கு தெரியுது, அதை நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஈவா கேக்குறா. இத பாத்துட்டு நம்ம யுவானுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருது. யுவா நீ ரொம்ப என்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணலாம் இல்ல, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா தாராளமா என்கிட்ட கோவப்படலாம், நீ இப்படி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கத பார்த்தா உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லையோன்னு சொல்லிட்டு தோண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈவா வேகமா போய் அவன் கட்டி பிடிச்சுக்கிறான். ஈவா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கால, ப்ரொஃபசர் பொண்ணு, அவ கூட போய் சாப்பிடறதுக்கு போயிடுறா. மனசு ஃபுல்லா அவளுக்கு நிறைய குழப்பம் வந்துட்டே இருக்கு. யுவான் எதுக்காக திடீர்னு வேலையை விட்டு போகணும், அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த நேரத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. யுவானுக்கு அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறதோடு தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.